ஆட்சி மாற்றத்தால் 10 ஆண்டுகள் ஓரம் கட்டப்பட்டு உரிய அங்கீகாரமில்லாத பதவிக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் தூக்கி அடிக்கப்பட்டார். டிஜிபிகள் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆணையர் அருண் பேச்சு. ஆட்சி மாற்றம் குறித்து அதிகாரிகள் பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஜனநாயக அரசியலில் அதிகாரிகள் கருத்து தெரிவிப்பது ஜனநாயகத்தின் வீழ்ச்சியின் முதல் படி. இதுபோன்ற நிகழ்வு வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் நடைபெறவில்லை என்பதால் அண்டை நாடான பாகிஸ்தானை ஒப்பீடு கெடுக்க விரும்புகிறேன். பாகிஸ்தான் நாட்டில் நிலையான அரசியல் சூழல் ஒருபோதும் அங்கு இருந்ததில்லை. அதற்கு காரணம் பாகிஸ்தான் நாட்டு அரசியலில் ராணுவ அதிகாரிகளின் தலையீடு மிக அதிகமாக இருக்கும். அதுவே பாகிஸ்தான் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இவையெல்லாம் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது என்ற மனப்பான்மையின் வெளிப்பாடு. மக்கள் மனது வைத்துவிட்டால் கூட்டணி கணக்கு எல்லாம் தேர்தல் களத்தில் எடுபடாது என்பதை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறி கொண்டு உழைப்போம். மீண்டும் எடப்பாடி அவர்களை 2026ஆம் ஆண்டு வெற்றி பெற செய்து முதல்வராக்குவோம். நன்றி, வணக்கம்.